ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா, எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரே வீடியோ தான். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி தான். ஸோ நம்மளும் வேறு எதுவும் புதுசாக பண்ண போகிறதில்ல. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்போ 5வது டெஸ்ட் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சொதப்பிருக்காங்கன்னு சொல்லலாமா இல்லை எப்படின்னு தெரில. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது மேபி இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சு ஆஸ்திரேலியா விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ்திரேலியா எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றது அதையும் கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக லாஸ்ட் வீடியோ நம்ம சொன்ன விஷயங்கள் தான். ரோஹித் சர்மா 5th மேட்ச் விளையாடுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நேற்று ஈவினிங் இருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரோஹித் சர்மா மேட்ச் இல்லை, பும்ரா தான் கேப்டன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதற்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன விஷயங்கள் தான். ஸோ காம்பீர் வர்சஸ் நம்ம டீம்மேட்ஸ், ஸோ அந்த கிளாஷ் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதற்கு முன்னாடி காம்பீர் நம்ம பிசிசிஐ கிட்ட முறையிட்ட விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து வந்தால் கண்டினியூ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரோஹித் சர்மா வர்சஸ் காம்பீர் அப்படி என்ன தான் நடந்துச்சு, நிறையா பேர் நெட்டில் தேடிட்டு இருக்காங்கன்றத உண்மை. ஸோ நானும் ஃபுல்லாக காலையிலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித் சர்மா ஆல்ரெடி பேசும்போது சொன்ன விஷயங்கள் தான். ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக மட்டும் தான் நான் எப்பவும் யோசிப்பேன்ற மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். ஸோ ரோஹித் சர்மா அவராக தான் 5th மேட்ச் நான் விளையாடுன்னு சொல்லிட்டு அவராக ஒதுங்கினது தான் உண்மை. நிறைய பேர் காம்பீர் நீ விளையாட வேண்டாம் கிளம்புன்ற மாதிரி தூக்கிட்டே தான் நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ ஆல்ரெடி அவர் சொன்ன விஷயங்கள் தான் இப்போ பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியன் டீமுக்காக மட்டும் தான் அவர் யோசிச்சிருக்காரு. ஸோ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற நான் இருந்து இந்த மேட்ச்சை கெடுக்க விரும்பல, ஸோ வேறு யாருனாலும் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டாருன்றதான் உண்மை. அதுலேயும் குறிப்பாக விராட் கோலிக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ நான் ஒதுங்கிக்கிறேன், ஆனால் விராட் கோலி கண்டிப்பாக விளையாடணுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மேபி விராட் கோலி அவராக டிசிஷன் எடுக்கலாம். சரி, ஓகே, கேப்டன் அவரே போயிட்டார், நானும் போகிறேன்னு சொல்லிட்டு அவராக போயிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் விளையாடணும் ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அதை தான் ரோஹித் சர்மாவும் சொல்லியிருக்காரு. அதற்கு நிறைய பேர் அந்த செஞ்சுரி கூட ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம விராட் கோலி இந்த மேட்ச்லையும் 17 ரனில் அவுட் ஆகிட்டாருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், அவரோட பெஸ்ட்டெல்லாம் கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் விக்கெட்டை எடுத்துடுறாங்கன்றதான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது இந்தியன் கிரிக்கெட் டீம் அதுவும் பும்ரா கேப்டனாக இருக்கார். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் அவர் தான் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச் அவர் வின் பண்ணி கொடுப்பாருன்ற மாதிரி காம்பீர் ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப இஷ்யூவாக நம்ம இந்தியா ஃபுல்லாக பெரிய டாக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சொல்லணும். எஸ், கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். காம்பீர் கிட்ட நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக என்னென்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த டெஸ்ட்டில் பிளேயிங் லெவன் யாராக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பிச்சை பொறுத்து தான் நான் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் இஷ்யூலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்களுக்குள்ளது, ஸோ அதை வெளியே சொல்லணும் அவசியம்ன்ற மாதிரி அவர் தெளிவாகவே அவர் ஸ்டைலில் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியா பிரதமர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அது ரோஹித் சர்மா தான் பேச போகிறாருன்னு தான் ஃபஸ்ட்டு எல்லாமே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இஷ்யூக்கு அப்புறமா டேரெக்டாக வெளியே காம்பீர் தான் பேசுவார்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ காம்பீர் தான் பேசியிருக்காரு. இப்போ அதையும் நிறைய பேர் இஷ்யூவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன வேணால் நடக்கும், என்ன வேணால் இருக்கும். அது இந்தியன் டீமோட பெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம நோண்டி பார்க்கணும், ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆக்சுவலாக ரோஹித் சர்மா நான் கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவர் விலகியிருக்காருன்னா கண்டிப்பாக அதை இந்தியன் டீமுக்கு அவருக்கு பண்ண நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதற்கடுத்தபடி இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸோட அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பாருன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ரோஹித் சர்மாவோட குணமே பார்த்தீங்கன்னா நெவர் கிவ் அப் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பார். ஸோ கண்டிப்பாக அவர் கம்பேக் கொடுப்பாரு, டெஸ்ட்டில் தன்னை நிரூபித்த பிறகு தான் ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பாருன்ற மாதிரி பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபேன்ஸ் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் மேலே எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்க, ஸோ டீம் பிளேயர்ஸ் மேலே எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இது மூலமாக நிறைய விஷயம் தெரிய வருதுன்றதான் உண்மை. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நடக்கூடிய இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம சீரீஸை லெவல் பண்ண முடியும். ஸோ இந்த சீரீஸை லெவல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த பார்டர் கவர்ஸ் டிராஃபியை தக்க வைக்க முடியுன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய சந்தேகம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். அது எப்படி சீரீஸ் லெவலானால் கப் இந்தியாவுக்கு சொந்தமாகுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது லாஸ்ட் 2 இயர்ஸாக கப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் லெவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி நான் கப்பு நம்மக்கிட்ட இருந்ததுனால இந்த வருடம் கப்பு நமக்கு தான்ற மாதிரி வரும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஸோ இதில் நிறைய பேர் ரன் ரேட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரன் ரேட் அப்படிலாம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் சீரீஸ் லெவல் ஆனாலே கண்டிப்பாக பார்டர் கவர்ஸ்க்கு டிராஃபி இந்தியாவுக்கு தான் சொந்தமாகுன்றத உண்மை. ஸோ இதனால் மட்டும் நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணணும். ஸோ சீரீஸை லெவல் பண்ணணும். ஸோ அதற்கடுத்தபடியாக ஆஸ்திரேலியா விளையாடக்கூடிய அந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ் 2 மேட்ச்லையுமே அவங்க தோக்கணும். ஸோ இது நடந்தால் மட்டும்தான் இந்தியன் கிரிக்கெட் டீம் உள்ளே போகும். ஸோ அதுலேயும் இன்னொரு டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்ரீலங்காவுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவங்களுமே 2 டெஸ்ட் மேட்ச்சுமே இன்னிங்ஸ் லெவலில் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உள்ளே போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஸோ லாஸ்ட் மேட்ச் அந்த ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக ஆயிருந்திருக்கும் தான் உண்மை. ஸோ அதை மிஸ் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து ரோஹித் சர்மா அண்டு நம்ம டீம் மேனேஜ்மெண்ட்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறையா பேர் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்க போகுது. ஸோ அதற்கான டீம் டிஸ்கஷனில் தான் ரோஹித் சர்மா இருக்காருன்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பிசிசிஐ டீம் மெம்பர்ஸோட ரோஹித் சர்மா வந்து டிஸ்கஷனில் தான் இருக்கார். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அவர் தான் கேப்டன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அவர் நம்ம டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு தேவையான ஸ்குவாடை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இங்கே விட்டால் தான் கண்டிப்பாக அங்கே மனுஷன் பிடிப்பாருன்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதற்கடுத்தபடியாக நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஸ்குவாடில் வந்து பிரசித் கிருஷ்ணாவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம், அவருக்கே வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு. ஸோ அவரை கொண்டு வந்து நல்ல மூவாக தான் பார்க்குறாங்க. ஆனால் முகமது சிராஜ் அப்படியே தான் இருக்கார். ஸோ ஆகாஷ் தீப்பை தூக்கிட்டு பிரசித் கிருஷ்ணாவை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆகாஷ் தீப்பை தூக்குன்றதோட அவருக்கு பேக் பெயின் இஷ்யூ இருந்தனால அவர் விலகிருக்காருன்றதான் உண்மை. ஸோ மேக்ஸிமம் வந்து அவர் ரூல்ட் அவுட் ஹைட்டாக கண்டிப்பாக சொல்லணும். அதான் மேட்சே முடிஞ்சிருச்சு, ரூல்ட் அவுட் ஆனால் என்ன ஆகட்டேன்ன்ற நிறைய பேர் பேசுவீங்க, அது உண்மை தான். ஸோ இந்த மேட்சோட சீரியஸ் முடிஞ்சோன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்லேருந்து ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா இப்போ எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதில் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம விராட் கோலியாக இருக்கட்டும் அண்ட் ரோஹித் சர்மா இருக்கட்டும் அண்ட் ஜடேஜா இருக்கட்டும், ஸோ இந்த பெரிய பெரிய ஜாம்பவான்களோட ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அடுத்ததாக வந்து இந்தியன் ஸ்குவாடில் வந்து ஒயிட் பால் ரெட் பால்னு சொல்லிட்டு தனித்தனி கோச்சாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தனித்தனி டீமாகவே இருக்கலாம்ன்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் என்ன விஷயங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடுக்கு நம்ம செலக்டர்ஸ் வந்து என்ன மாதிரி டீம் செலக்ட் பண்ண நல்லா இருக்குமோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் கொடுக்குறக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுது சண்முகம்.